அஸ்ஸலாமு அலைக்கும். கொரியா சியோலில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கன் மாற்றத்தம் மர்கஸில் இன்று வெள்ளிக்கிழமை கடைசி ஜும்மாவான இந்நிகழ்வில் ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த கல்ஹின் மௌலவி மில்ஹான் ரஹ்மானி ஜும்மாவுக்குரிய பிரசங்கத்தை நிகழ்த்துவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு இன்று ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அந்த வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ சக்தியும் கொண்டவன், தான் நாடியதை குறையின்றி நிறைவாக செய்யக்கூடியவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதின் பின் ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் கியாமத் நாள் வரைக்கும் உண்டாவதாக. இறை இல்லமாம் அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் புனிதமான மாதத்தில் புனிதமான நேரத்தில் புனிதமான ஒரு அமலுக்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்தெந்த விடயங்களை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலமாக ஈருலக வெற்றியும் கிடைக்கும் என்று ஏவப்பட்டிருக்கிறோமோ அந்த விடயங்களை எம்மால் முடிந்தளவு ஏற்று நடந்து கொள்ளுமாறும், எந்தெந்த விடயங்களை தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு வேண்டப்பட்டிருக்கிறோமோ அவற்றை விற்று முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி தன்னை பாதுகாத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இத்தகுல்லாஹ் என வசியத் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்தோம். புனிதமான ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னர் இதோ வருகிறது என்ற ஏக்கத்திலே ஆசையிலே நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் ரமதானை அடைந்தோம். அது மிகவும் வேகமாக எம்மை விட்டு கடந்து
இன்னும் ஓரிரு நோன்புகளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வந்த ரமதான் என்னிலே என்ன மாற்றத்தை உண்டாக்கிவிட்டு செல்கிறது? நான் கழித்த ரமதான் அதன் மூலமாக நான் என்ன எனது வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறேன், எனது வாழ்க்கையில் என்ன திருப்பு முனை உண்டாகி இருக்கிறது என்று நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ரமதானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னவர்களுக்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக என்று அருள்மறை அல் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்திக்க வேண்டும், இந்த தக்வா, எந்த தக்வாவை நோக்கமாக வைத்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரமதானை நோன்பை எங்களுக்கு தந்தானோ அந்த தக்வாவை நான் அடைந்திருக்கிறேனா, அந்த தக்வாவை நான் அடைந்திருக்கிறேனா என்று எம்மை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் ஓரிரு நோன்புகளை மாத்திரம் நோக்க இருக்கக்கூடிய நாம் தக்வா என்பது பல விடயங்களில் பல சந்தர்ப்பங்களில் கேட்கிறோம். தக்வா என்பது ஒரு மனிதன் அவன் அல்லாஹு தஆலாவுடைய நன்மையான காரியங்கள், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகள், இவைகளை ஏற்று நடப்பதும், அல்லாஹு தஆலா தவிர்க்க வேண்டியவைகள், நபி அவர்கள் எதனையெல்லாம் தவிர்க்க சொன்னார்களோ அவைகளை தம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து ஒதுங்கி பாதுகாத்து நடப்பதுமாகும். எனவே நாம் யோசிக்க வேண்டும், ரமதானுடைய மாதத்தை அடைந்து நான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எத்தனை செய்திருக்கிறேன், நான் தொழுகையிலே எவ்வாறு பேணுதலாக இருந்தேன், நான் சதக்கா தான தர்மங்கள் எவ்வாறு செய்தேன், நான் குர்ஆன் திலாவத்துகள் ஜிக்ருகளை நான் எவ்வாறு எனது வாழ்க்கையிலே இந்த ரமதானிலே நான் கடைபிடித்தேன், எத்தனை ஜமாத்துடைய தொழுகையை நான் பேணினேன், எத்தனை தராவியுடைய தொழுகைகளை நான் தொழுதேன் என்றெல்லாம் நாம் எம்மை பற்றி இந்த ரமதானிலே நான் செய்த அமல்கள் என்ன என்று நாம் எம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் செய்த அமல்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டும். யாரெல்லாம் சந்தர்ப்பங்களை அடைந்தார்களோ, ஒரு மனிதன் நன்மை செய்வதென்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பு, அவனுடைய நாட்டம் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வதென்றாலும் அல்லாஹு தஆலா நாட வேண்டும், ஒரு பாவத்திலிருந்து அவன் தவிர்த்து கொள்வதென்றாலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் வேணும். எனவே எந்த மனிதனுடன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அன்பு வைக்கிறானோ அவனை நல்ல மனிதன் செய்வதற்கு அனுகூலம் புரிகின்றான். எந்த மனிதனோடு அல்லாஹு தஆலா அன்பு வைக்கிறானோ அந்த மனிதனுக்கு பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். எனவே எனக்கு எந்த அளவு அல்லாஹு தஆலாவுடைய அன்பு எனக்கு கிடைத்தது, நான் உயர்தரமான ரமலானுடைய மாதத்தில் 10 நாட்கள் ரஹ்மத்தை அடைந்தேன், மக்ஃபிரத்துடைய 10 நாட்களை அடைந்தேன், இன்று இத்துக்கும் மினன்னாரிலே இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே இந்த கழிந்த ரமதான் என்னிலே என்ன மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். மேலான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எமது முன்னோர்கள் சஹாபாக்கள் இவர்களுடைய வாழ்க்கைக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சந்தர்ப்பங்களை உண்டாக்கி அவர்களின் பெரும் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கை இவ்வாறு மாறியது நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவர்கள் நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும், முஹம்மதுடைய தலையை நான் கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஆவேசத்தில் காஃபிர்களில் நடந்த அந்த ஆலோசனையின்படி வாளை தூக்கி கொண்டு வந்த ஒரு கடும் நெஞ்சம் பிடித்த ஒரு மனிதராக இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர்கள் ஆலோசனை செய்கிறார்கள், முஹம்மதுடைய தலையை யார் கொண்டு வருவது? உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் வீரமான ஒரு மனிதராக இருந்தார், கடுநெஞ்சம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார், இரக்க சிந்தனை அற்ற ஒரு மனிதராக இருந்தார். இவர்கள் சொல்கிறார்கள், நான் கொண்டு வருகிறேன், எழுந்து வருகிறார். எல்லா காஃபிர்களும் உற்சாகப்படுத்துகிறார்கள், நிச்சயமாக நீர் இதற்கு தகுதியான மனிதர் தான். பெரும் பாவம், நபி அவர்களுக்கு ஒரு அநியாயம் செய்வதற்கு நினைப்பது கூட எமது மனம் வருந்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எந்த மனிதனாக இருந்தாலும் நபி அவர்களோடு அன்பு வைக்கிறான். ஆனால் இவர்கள்
கொலை செய்வதற்கு முன்னின்று வருகிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியிலே அவர்களுடைய சகோதரி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த புனிதமான ரமதானுடைய மாதம் நாம் எத்தனை குர்ஆன்கள் ஓதினோம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே குர்ஆனை இறக்கியதாக சொல்கிறார். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கத்ர், நாம் லைலத்துல் கத்ர் என்ற அந்த உயர்ந்த இரவிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த சங்கைமிக்க ரமதானுடைய மாதம் அதுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை வைத்து ரமதானை அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனை சொல்லி காட்டி ரமதானை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றால் இது குர்ஆனுடைய மாதமாக இருக்கிறது. எந்த குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த குர்ஆனை இவர்கள் காண்கிறார்கள். நமது சகோதரி ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே அந்த குர்ஆனுடைய சில ஆயத்துக்களை கண்டவர்கள் அந்த குர்ஆனை பார்த்தது இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. நபி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவேசம் நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமே என்ற அந்த துடிப்பை உண்டாக்கியது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நேயர்களே, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரே ஒரு நல்ல பார்வை, நன்மையான பார்வை, அதனை வைத்து தம்முடைய வாழ்க்கையே அல்லாஹ் மாற்றி அமைத்தான் என்றால் இந்த மாதத்தை நாம் அடைந்தும் எமது வாழ்க்கையில் ஒரு சிறிய ஒரு மாற்றமாவது ஏற்படவில்லை என்றால் தக்வாவுக்கும் எமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்ன மாற்றத்தை நான் உண்டாக்கி இருக்கிறேன்? எனது வாழ்க்கையில் என்ன மாற்றம் நன்மையான காரியங்களில் உண்டாகி இருக்கிறது? எத்தனை பாவங்களை நான் தவிர்ந்திருக்கிறேன்? ஃபுதைல் இப்னு ஐயால் என்ற மனிதர், அவர் பெரும் ஒரு குடிகாரராக இருக்கிறார். குடித்துக்கொண்டே வாழ்க்கையை கழிக்கிறார். இவர் ஒரு கல்வராக, திருடராக, இன்னொரு என்ன பல பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் அவர் இருந்த அந்த ஊரிலே சின்ன பிள்ளைகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி இந்த ஃபுதைல், நீ பிழை செய்தால், நீ தவறு செய்தால் ஃபுதைலிடத்திலே உன்னை பிடித்து கொடுத்து விடுவேன் என்று தாய்மார்கள் பயங்காட்டக்கூடிய ஒரு எமது பாசையில் சொல்வதென்றால் அவர் ஒரு ரவுடியாக இருந்தார். இவ்வாறு வாழ்ந்த மனிதர் ஒரு முறை ஓரிடத்துக்கு திருடுவதற்காக வேண்டி செல்கிறார். அங்கே பார்க்கிறார் ஒரு வயோதிப மனிதர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு வயோதிபர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துகளில் அலம் யஅனி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவை பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா என்ற ஆயத்து அங்கே ஓதப்படுகிறது. திருடச் சென்ற இந்த மனிதர், கடுநெஞ்சம் கொண்ட இந்த மனிதர், அவருடைய வாழ்க்கை இந்த ஆயத்தை வைத்து மாறியது. அந்த இடத்திலே தௌபா செய்கின்றார். எந்த அளவுக்கு என்றால் புகழ் பேசக்கூடிய அளவுக்கு இன்று ஹுத்பாவிலே நான் பேசிக் கொண்டிருப்பது போன்று ஏராளமான மிம்பரில் அவருடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தம்முடைய வாழ்க்கையில் தௌபா செய்தார் என்றால், தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார் என்றால், மேலானவர்களே, நாம் சிந்தனை செய்ய வேண்டும். என்னை என்னால் மாற்ற முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய செயலை மாற்ற மாட்டான். அவன் எப்பொழுது மாற்றுவதற்கு எத்தனைக்கின்றானோ, அவன் நாடுகின்றானோ, அவன் மாற்றாதவரை அல்லாஹ் அவனை மாற்ற மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே மேலானவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதனுடைய ஏராளமான நன்மைகளை செய்தோம். எத்தனையோ பாவங்களை ரமலான் என்பதற்காக தவிர்த்து கொண்டோம். இந்த நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த பாவங்கள், நாம் தவிர்ந்தவைகள், இவைகளில் எத்தனையை நான் ரமலான் தாண்டியும் எனது வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேன் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் சாரம்சமாக நாம் ஆக்கிக் கொள்வோமாக. ஆக மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நேயர்களே, துனியாவுடைய வாழ்க்கை இது அற்பமானது, சொற்பமானது, நிரந்தரமற்றதாக இருக்கிறது. எந்த நிமிடத்திலே, எந்த கணம் எம்முடைய ரூஹை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவார் என்பது எமக்கு தெரியாது. துன்யாவுக்காக வேண்டித்தான் இன்று மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான்.
துன்யாவை அடைய வேண்டும், துன்யாவிலே நான் பேர் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக பாவம் செய்கின்றான். என்பதற்காக வேண்டி எத்தனையோ நன்மைகளை அவன் கொலை செய்து கொண்டிருக்கிறான், தொழுகைகளை வீணாக்கி கொண்டிருக்கிறான், இன்னொரு என்ன அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறான். எதற்காக வேண்டி? இந்த அற்பமான துன்யாவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் அஸ்பஹ வத்துன்யா அக்பர் ஹம்மிஹி. எந்த மனிதன் அவனுடைய யோசனை, அவனுடைய சிந்தனை துன்யா என்பதிலேயே கழிகின்றதோ, துன்யாவை அடைய வேண்டும், துன்யாவுடைய ஆசை, துன்யாவுடைய பேராசை என்பதிலே எந்த மனிதனுடைய சிந்தனை கழிகிறதோ, ஷத்தல்லாஹு ஷம்லஹு, அவனுடைய பிரச்சனைகளை, அவனுடைய விடயங்களை அல்லாஹ் தஆலா சிதறடித்து விடுவான். நபி அவர்கள் சொன்னார்கள், ஷத்தல்லாஹு ஷம்லஹு, அந்த மனிதனுடைய பிரச்சனைகளை அல்லாஹ் சிதறடித்து விடுவான். அது மட்டுமல்ல, வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, அவனுக்கு துன்யாவுடைய ஹவா, துன்யாவுடைய பேராசையை போதாது போதாது என்ற அந்த பெரும் ஹவாவை, ஃபிரௌன் எந்த துன்யாவை கொண்டு சோதிக்கப்பட்டானோ, ஹாமான் எந்த துன்யாவை கொண்டு சோதிக்கப்பட்டானோ, காரூன் எந்த துன்யாவை கொடுத்து சோதிக்கப்பட்டானோ, அதே துன்யாவுடைய ஹவாவை இவனுக்கு போட்டு விடுவான். இவனுடைய யோசனை, எந்த மனிதனுடைய சிந்தனை துன்யாவிலே கலந்து கொண்டிருக்கிறதோ, ஆகிராவுடைய சிந்தனை இன்றி கழிகின்றதோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு அவனுடைய யோசனையில் வஜஅல ஃபக்ரஹு பைன ஐனை, அவனுடைய கண்ணுக்கு முன்னால் வறுமையை அல்லாஹ் போட்டு விடுவான். இவன் சம்பாதிக்கிறான், ஆனால் போதாது. இவன் சம்பாதிக்கிறான், ஆனால் இன்னும் அவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படாத நிலைமையில் இருக்கிறது. ஏன்? இவனுக்கு யோசனை துன்யாவே ஆகிவிட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஆனால் இவன் எந்த அளவு தான் சம்பாதித்தாலும் வலம் யக்திஹி மினத் துன்யா இல்லா மா கதப லஹு, அல்லாஹ் தஆலா இவனுக்கென்று எழுதி வைத்ததை தவிர இவன் எந்த ஒரு துன்யாவிலும் அதிகரிப்பையும் அடைந்து கொள்ள மாட்டான். எந்த துன்யாவுக்காக வேண்டி தொழுகையை வீணாக்கிறோமோ, எந்த துன்யாவுக்காக வேண்டி எந்த அமல்களை வீணாக்குகின்றோமோ, எந்த துன்யாவுக்காக வேண்டி வட்டியை பொருட்படுத்தாமல் இருக்கிறோமோ, எந்த துன்யாவுக்காக வேண்டி ஜக்காத்தை சதக்காக்களை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, அந்த துன்யாவை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அளந்ததை தவிர வேறொன்றையும் இவன் அடைந்து கொள்ள மாட்டான். அதே போன்று சொன்னார்கள், வமன் அஸ்பஹ வல் ஆখিরাতু அக்பரு ஹம்மிஹி, ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய யோசனை, நான் மௌத்தாக இருக்கிறேனே, எனக்கு ஒரு ஆখিরা இருக்கிறதே, எனக்கு இந்த ஒரு கபர் இருக்கிறதே, அந்த கபருக்காக வேண்டி, அந்த ஆখিরাவுக்காக வேண்டி நான் தயார் செய்ய வேண்டுமே என்று எந்த மனிதன் இந்த சிந்தனையோடு தம்முடைய வாழ்க்கையை கழிப்பானோ, ஜஅலல்லாஹு கினாஹு ஃபீ கல்பிஹி, அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் போதும் என்ற தனத்தை போடுகின்றான், போதும் என்ற அந்த மனதை போடுகின்றான், பரக்கத்தை அல்லாஹ் தஆலா இவனுடைய உள்ளத்திலே போடுகிறான். அது மட்டுமல்ல, வஜமா அலைஹி தைஅதஹு, அந்த மனிதனுடைய பிரச்சனைகளை, அந்த மனிதனுடைய கஷ்டங்களை, அந்த மனிதனுடைய கவலைகளை அல்லாஹ் ஒன்று சேர்த்துக் கொள்கிறான். அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்க்கின்றான், அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்கின்றான். அது மட்டுமல்ல, வஅதத்ஹு துன்யா வஹிய ராகிமா, இந்த மனிதனுக்கு துன்யா அவனுடைய காலடியிலே வந்து சேரும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நேயர்களே, எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த துன்யா உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக் பிரப்பிக்கல் கரீம், மனிதனே உன்னை அல்லாஹ் தஆலாவை விட்டும் அவனுடைய நன்மைகளை விட்டும் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது எது என்று அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். எனவே மேலான அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தை கடைசி குத்பாவாக இருக்கிறது, இந்த ரமதானுடைய மாதத்தின் கடைசி குத்பாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இடத்தை ஒரு திற சந்தர்ப்பமாக கொள்வோம். இந்த குத்பா எங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதாக ஒரு உறுதி கொள்வோம். எனது வாழ்க்கையிலே ரமதானிலே எத்தனை நன்மைகளை நான் செய்தேனோ, இன்ஷா அல்லாஹ் அதனை நான் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்வதற்கு நான் முயற்சி செய்வேன்.
அதே போன்று எத்தனை பாவங்களை ரமலானுக்காக வேண்டி, நோன்புக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்ந்து ஒதுங்கி தம்மை பாதுகாத்து நடந்தோமோ அவற்றை முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் மௌத் வரையும் பேணுவோம் என்ற உறுதியுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வானாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த உயர்தரமான ரமலானை அடைந்தோம், அதனை சிறப்பாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் மீதமாக இருக்கக்கூடிய நோன்புகளை உனக்கு விருப்பமாக, உனக்கு பொருத்தமான முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் இத்துக்கும் மினன்னாரையும் எந்த மனிதர்களுக்கெல்லாம் நல்லடியார்களுக்கெல்லாம் நீ கொடுத்தாயோ அந்த கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. புரா உம்மத்துடைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலானிலே எந்த மனிதர்களை எல்லாம் நீ மன்னித்த கூட்டத்தில் ஆக்கியிருக்கிறாயோ அந்த மன்னிப்பை பெற்ற கூட்டத்தில் எம் அனைவரையும் பூரா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்கள் முஃமின்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله المولانا العظيم. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد الأحد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. هو الخالق ما بين الكونين، وهو المالك لما في السماوات والأرض، وهو الرازق لما خلقه بقدرته ومشيئته. يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر. يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. ولا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله المصطفى المجتبى صلى الله عليه وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله تعالى في السر والعلن، كما يقول الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. والله تعالى يقول إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه، وأشدهم في أمر الله عمر رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه، وأقضاهم علي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر
ذنبا. الله في أصحابي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة. نستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الفلاح، قد قامت الصلاة قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. أعتذر بسجودكم. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر.
سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله